ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சூப் ரெசிப்பியை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சூப் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது நம்ம டெய்லி கூட குடிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இதை செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க தக்காளி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சூப் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம், அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்ல பொடியை நறுக்கி எடுத்து வச்சு 8 தக்காளி பழத்தையும் நறுக்கிட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சூப் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஓரளவு உருகட்டும். பட்டர் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இந்த பட்டரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கி இருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் இந்த பட்டரில் நல்லா பொரியட்டும். வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி பழத்துலேருந்தே தண்ணி நல்லா விடும். அடுத்ததாக சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுலேயே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா மசிஞ்சு தண்ணி விடும். பாருங்கள், எந்தளவு தக்காளி பழத்துலேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வந்து நல்லா வெந்துடுங்க. இப்போ நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்புக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய சேர்க்க தேவையில்லை, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு பாருங்கள், நம்ம தக்காளியில் நல்லா மஞ்சி அந்த தண்ணி எல்லாமே வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது போல் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 8 தக்காளி பழத்துக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் அளவு 2 சொம்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த தக்காளி சூப்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது போல் நல்லா தக்காளி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் மெதுவாக வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். இதில் உள்ள ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பாத்திரத்தில் நம்மளுக்கு இறங்கிடும். அந்த சக்கையான தோல் மட்டும் தங்கிடும். பாருங்கள், எல்லாமே வடித்து அடியில் போயிடுச்சு. இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த தோலை எடுத்துட்டு இப்போ சூப்புக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஏன்னா சோள மாவு சேர்க்கும் போது சூப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரும். இந்த வடிகட்டினதை அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த சோள மாவு நல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆகுது. சூப்போடு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடச்சிரும்.
ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்புக்கு தேவையான அளவு இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிற அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா உருவிட்டுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த த்ரோட்டுக்கெலாம் நல்லது. பாருங்கள், நம்ம சோளமாவு சேர்த்தோடனே சூப்போட அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சு வருது பாருங்கள். சூப் பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சூப் சூப்பராக குடிக்க ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சூப்பை குடிக்கிறதுக்கு ரெடியாக பவுலில் மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி சூப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.